நீங்க உங்களுக்கான வேலைகளை செஞ்சுக்கிறதுக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஒரு பொண்ணுக்கு தான் அம்மா அப்பாவோட இருக்கிற உறவு முடிஞ்சு போயிடாது. பெண்கள் வேலைக்கு போறது ஒன்றும் தப்பு கிடையாது. வரதட்சணை கொடுமையானது, அது கலாச்சாரம் கிடையாது. பெண்களுக்கு கல்யாணம் ஆனக்கு அப்புறம் கூட சொத்துல சம உரிமை இருக்கு. மாதவிடாய் நேரத்துல சுகாதாரமான சூழல் அமைய வேண்டியது ஒரு பொண்ணோட அடிப்படை உரிமை. இது எதையும் நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மனுஷங்களுக்கான அடிப்படையான மரியாதை, சமத்துவம், பொது அறிவை விளக்குறதுக்காக நம்ம நாட்டோட உயர்ந்த நீதிமன்றம் தனக்கு நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கு. கல்யாணங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப். வீட்டு வேலைகளை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்யணும். கல்யாணம் ஆகுறதுனால ஒரு பொண்ணுக்கு தான் அம்மா அப்பாவோட இருக்கிற உறவு நின்று போயிருமா என்ன? சாதிக்கணும்னு நினைக்கிற எண்ணம் ஒன்றும் தப்பு இல்லையே. பெண்கள் வேலைக்கு போறதுனால தன் கல்யாண வாழ்க்கை அலட்சியப்படுத்துறாங்கன்னு அர்த்தமாகிருமா என்ன? வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றது ஒரு வயலன்ஸ், அது ஒன்றும் பண்பாடு இல்லை. கல்யாணங்கிறது உங்க அட்ரஸ் தான் மாத்துமே தவிர உங்க உரிமைகளை மாத்தாது என்னைக்குமே. பீரியட்ஸ்ங்கிறது ஒரு பொண்ணோட உடம்புல நடக்கிற ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ், அது ஒன்றும் தீட்டு கிடையாது. பீரியட்ஸ் ஒரு பொண்ணோட வளர்ச்சிக்கும் படிப்புக்கும் என்னைக்குமே தடையா இருக்கக்கூடாது. இந்த வீடியோல பேசுறது எதுவுமே புதுசு கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு லா டிகிரி படிச்சிருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் தேவையானது மத்தவங்க மேல நம்ம வைக்க வேண்டிய அக்கறையும் நியாயமும் ஒரு கொஞ்சம் பொது அறிவும் தான். ஆனா இன்னைக்கும் 2026ல கூட நம்ம முன்னாடியே கத்துக்கிட்டு இருக்க வேண்டிய விஷயத்த கூட இப்ப சுப்ரீம் கோர்ட் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு.